மறையும் மீன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம மீனோட படத்தை வச்சு சூப்பரா ஒரு மேஜிக் பண்ண போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த சோதனை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: நீர் நிரம்பிய மீன் தொட்டி, செல்லோ டேப், மீன் ஓவியம் வரையப்பட்ட ஒரு பேப்பர், கண்ணாடி பாட்டில். முதல்ல ஒரு பேப்பரில் மீனோட படத்தை வரைஞ்சி அதுக்கு கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் மீன் ஓவியம் வரைஞ்ச பேப்பரை இந்த காலி பாட்டிலுக்குள்ள வைங்க. இப்போ மீன் தொட்டியில இருக்கிற தண்ணிக்குள்ள இந்த கண்ணாடி பாட்டிலை இப்படி கொண்டு போகணும். அட, இங்க பாருங்க, இந்த பாட்டிலில் தண்ணீருக்கு உள்ளே கொண்டு போனா இந்த மீன் மாயமா மறைஞ்சிடுது. மறுபடியும் தண்ணீர்ல இருந்து பாட்டிலை வெளியே எடுத்தா மீன் தெரியுது. தண்ணீருக்கு உள்ளே போகும்போது மீன் மறைந்து போகுது. ஏன்னா பாட்டிலுக்கு உள்ள காற்று இருக்குது, வெளியே தண்ணீர் இருக்குது. தண்ணியும் காத்தும் வேற வேற ஊடகங்கள். பொதுவா ஒளி ஒரு ஊடகத்துல இருந்து வேற ஊடகத்துக்குள்ள போகும்போது ஒளி விலகல் நடக்கும். அதனால இங்கே ஒளி விலகல் நடக்குது. அதனால தான் மீன் மாயமா மறைந்து போகுது. இப்போ இந்த பாட்டிலை வெளியே எடுத்துட்டா பாட்டிலுக்குள்ளேயும் காற்று இருக்குது, வெளியேயும் காற்று இருக்குது. ஒளி விலகல் இல்லை. அதனால மீனானது தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பாட்டிலில் தண்ணீர் நிரப்பலாம். மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணீருக்குள்ள இந்த கண்ணாடி பாட்டிலை கொண்டு போகலாம். பாட்டிலுக்குள்ளேயும் தண்ணி இருக்குது, வெளியேயும் தண்ணி இருக்குது. ஒளி விலகல் இல்லை. அதனால மீன் நமக்கு தெரியுது. இப்போ தண்ணீரை பாட்டிலில் இருந்து வெளியே எடுக்கலாம். இந்த பாட்டிலை தண்ணீருக்குள்ள கொண்டு போனா மீனானது மறைந்து போயிடும். இப்போ இந்த மீன் படத்தை ஒரு ஸ்ட்ராவில் ஒட்டி இப்படி தண்ணீருக்கு உள்ள கொண்டு போனா நம்ம மீனை பார்க்க முடியுது. ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த மீனின் படத்தை வச்சு தண்ணீருக்குள்ள கொண்டு போகலாம். இந்த கவருக்குள்ள காற்று இருக்குதானே, அதனால நம்மளால மீனை பார்க்க முடியல. ஏன்னா ஒளி விலகல் இங்கே நடக்குது. இந்த கவரை வெளியே எடுத்துட்டா மீன் தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு எளிய சோதனை மட்டுமல்ல, மிகவும் அற்புதமானதும் கூட. என்ன குட்டீஸ், நீங்களும் செஞ்சு பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? அடிப்படை தத்துவம்: ஒளி விலகல். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகல் அடைகிறது.